அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகரை நினைத்து ஒரு முறை இந்த மந்திரத்தை சொன்னால் போதுங்க, உங்க வாழ்க்கையே மாறிவிடும். சக்தி வாய்ந்த மந்திரம். இதை கட்டாயமா நீங்க உச்சரிச்சு வழிபாடு பண்ணுங்க. நீங்க இதை உச்சரிச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான அதிசயங்களையும் கட்டாயம் நீங்க சந்தித்தே தீர்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா அடுத்ததா பிரம்மாண்டமான வாழ்க்கை அமைப்புமே முருகப்பெருமான் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரிச்சு உங்க வீட்டிலேயே நீங்க நெய் தீபம் 2 ஏத்தி நீங்களே வழிபாடு பண்ணலாம். அதை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோ தொகுப்புல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை நினைத்து, அதுவும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து தான் இந்த வழிபாடு செய்யணுமா அப்படின்னா இல்லைங்க. உங்களுக்கு எந்த முருகப்பெருமானை பிடிக்குமோ அவரை நினைத்து முழு மனதார நினைத்து நம்பிக்கையோட செய்யுங்க. இப்போ நம்ம முருகப்பெருமான்கிட்ட ஒரு வேண்டுதல் வைப்போம். ஆனா ஒரே ஒரு வேண்டுதல் தாங்க வைக்கணும். ஏன்னா அது நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த வேண்டுதல் வைக்கணும். இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வேண்டிக்கிட்டு இருக்கையிலேயே 2, 3 விஷயத்த அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்துல வேண்டுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு நடக்கல, எனக்கு ஏன் தள்ளி தள்ளி போகுது என்னோட வேண்டுதல் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு வேண்டுதலை நீங்க உள்ள முருகி நீங்க வேண்டுதல் வைங்க. அது நடக்குமா இல்லையா அப்படின்றது நம்ம கடவுளை எவ்வளவு மனதார நினைத்து நம்ம செய்யறோமோ அந்த வழிபாட்டோட பலனை நீங்க கட்டாயமா அடைந்தே தீர்வீங்க. நம்பிக்கையை முதல்ல வைங்க கடவுள் மேல. அதுவும் முருகப்பெருமானை நினைத்து நீங்க நினைச்சு இந்த விஷயத்த செஞ்சீங்கன்னா நான் அடிச்சு சொல்றேன், அது கட்டாயமா நடந்தே தீரும். முருகப்பெருமானுடைய அனைத்து பக்தர்களுக்குமே தெரியும் கட்டாயமா அவருடைய அருள் எப்படி பக்தர்களுக்கு வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிற வாரி வள்ளல் கருணை கடவுள் திருச்செந்தூர் முருகர் சுப்பிரமணிய சுவாமி. நீங்க உங்களுக்கு பிடித்த முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை எடுத்து உங்க வீட்டு பூஜை அறையில இருந்தா நீங்க சந்தனம் குங்குமம் வைத்துக்கோங்க. இல்ல எங்க வீட்டுல திருவுருவ சிலை இருக்குங்க அப்படின்னா நீங்க திருவுருவ சிலைக்கும் சந்தனம் குங்குமம் இட்டு வைத்துக்கோங்க. வச்சுட்டு நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில 2 நெய் தீபம், அகல் தீபம் இருந்துச்சுன்னா அகல் இருக்கு இல்லையா, அந்த அகல்ல நெய் விட்டு நீங்க தீபம் ஏற்றலாம். அதற்கு முன்னாடி அந்த நெய் தீபம் இருக்கு இல்லையா, அகல் இருக்குல்ல, அதை நீங்க அதுக்கு முன்னாடி கழுவிக்கோங்க. ஏற்கனவே ஏத்தின தீபமா இருந்தா அதை நீங்க அந்த அகல் சட்டியை கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா தீபம் ஏத்திட்டு நீங்க ஏற்கனவே நெய் தீபம் ஏத்திட்டு அதுலயே திரும்ப நெய் தீபம் ஏத்தக்கூடாது. அதனால நீங்க அந்த அந்த ஏற்கனவே தீபம் எதற்காவது நீங்க ஏத்தி அகல் விளக்கு வழிபட்டு இருந்தாலும் புது அகல் விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல. இல்லைன்னா பழைய அகல் விளக்கு இருந்தா அதை நல்லா நீங்க கழுவிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து திரி போட்டு 2 நெய் தீபம் ஏத்துங்க. 2 நெய் தீபம் ஏத்தி முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருந்தாலும் உங்க வீட்டுல திருவுருவ சிலை இருந்தாலும் அதற்கு முன்னாடி இந்த 2 தீபத்தை ஒரு தட்டுல ஏத்தி நீங்க வச்சிருங்க. வச்சுட்டு அதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா எப்பொழுதுமே நம்ம வீட்டு பூஜை அறை வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்திட்டு தான் நம்ம இந்த பூஜை அறைய நம்ம உள்ள முருகி வேண்டுவோம். அப்ப அந்த பூஜை அறை பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு பிரகாசமா தெரியணும். இப்ப நம்ம அமர்ந்து பூஜை செய்யும் பொழுது நம்ம பூஜை அறை பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்கிறதால நம்ம மனசே ரொம்ப மகிழ்ச்சி அடையும். ஏன்னா அந்த கடவுளே நம்மளுக்கு நேரா அமர்ந்து இருக்கும் பொழுது அவர்கிட்ட பேசுற மாதிரிதான் இந்த மந்திர உச்சரிப்பெல்லாம் இருக்கும் நம்ம மனசுக்கு. அந்த மாதிரி ஒரு மன நிலையில நீங்க அமர்ந்து இந்த வழிபாடு செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இதை நீங்க 108 முறை உச்சரிங்க. சரிங்களா? இப்ப நான் ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன். இப்பவும் நான் உங்களுக்கு அந்த மந்திரத்தை எப்படி நீங்க உச்சரிக்கணும்ன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படின்னு நீங்க 108 முறை இதை நீங்க நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை நீங்க எழுதி கூட ஒரு பேப்பர்ல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்க 108 முறை நீங்க சொல்லுங்க. எப்படி 108 முறை நாங்க எண்றது அப்படின்னா ஒரு 108 மலர்கள் வேணா நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுது அந்த மலரை எடுத்து முருகருடைய பாதத்துல வைங்க. அந்த 108 பூ இருக்கு இல்லையா, அதை எடுத்து நீங்க அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அவருடைய பாதத்துல ஒவ்வொரு மலரா வைக்கும் பொழுது ஒரு
ஒரு எத்தனை யுகத்துல நம்ம ஒரு மந்திரங்கள் உச்சரிச்சு ஒரு அர்ச்சனை செய்வாங்க இல்லையா, அதனுடைய பலனை நீங்க இது மூலியமா பெறவும் முடியும். நீங்க நினைத்த வேண்டுதலும் கட்டாயமா முருகப்பெருமான் நிறைவேற்றியும் கொடுப்பாரு. அதனால நீங்க நம்பிக்கையோட உங்க வீட்டுல 2 நெய் தீபங்க மறந்துடாதீங்க. 2 நெய் தீபம் ஏத்திட்டு இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிங்க. உச்சரிச்சு நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. அதற்கப்புறம் நீங்க இந்த தீபம் ஏத்தி வழிபாடு செய்திருப்பீங்கல்ல, நெய் தீப விளக்கு, இதை நீங்க திரும்பவுமே முருகருடைய எந்த தீப வழிபாட்டுக்குமே நீங்க இந்த விளக்க பயன்படுத்திக்கலாம். அதனால நீங்க இத தீபம் ஏத்தி நீங்க வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் பயன்படுத்தும் பொழுது நல்லா கழுவிட்டு திரும்பவும் நெய் விட்டு நீங்க திரும்பவும் இதை பயன்படுத்திக்கலாம். இதே விளக்க நீங்க பயன்படுத்தலாம், ஆனா அதை கழுவிட்டு நீங்க பயன்படுத்துங்க. இந்த முறையில நம்ம வீடியோ தொப்புல சொன்ன மாதிரி நீங்க உங்க வீட்டுல ரொம்ப எளிமையான முறையில இந்த வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமானுடைய அருளை பெறுங்க. கட்டாயமா உங்களுக்கு திருச்செந்தூர் முருகருடைய அருள் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும். நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ தொப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.